அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 241, 242 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் லேடிஸ் 2 பேரும் சண்டை ஆரம்பிச்சாங்களா, அந்த சண்டை தான் போய்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேருமே வெறித்தனமாக சண்டை போடுறாங்க. பவர் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 பேருமே ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஆனாலும் நம்முடைய ஹோலி சைல்டு இருக்கால, அவள் உண்மையாகவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காப்பா. அவள் என்ன பண்ணுறா, தர்மா பாடி அப்படிங்கிறத பயன்படுத்துகிறா. ஸோ அவளுடைய தர்மா பாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இருந்தாலுமே ஆப்போனண்ட் என்ன சொல்கிறா, நீ ரொம்ப வீக்காக இருக்க அப்படின்னு சொல்கிறா. என்னடி சொல்கிற அப்படின்னா, அவள் ஒரு மார்ஷல் சோல் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாப்பா. அது பார்க்க ஒரு கண்ணு மாதிரி இருக்குது. ஸோ பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா அதை காட் ஐ அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஃபேமிலியில் யாருக்குமே அந்த ஒரு பிளட் லைனும் கிடையாது, இந்த ஒரு பவரும் கிடையாது. அப்போ எங்கேருந்து இந்த ஒரு பவர் இவளுக்கு கிடைச்சது? இவ இவ்வளோ யூஸ் பண்ணால் கூட ஃபிசிக்கல் அட்டாக் அப்படின்னு வரும்போது நம்மளுடைய ஹோலி சைல்டு தான் ஸ்ட்ராங்காக இருக்கா. இவளோட அட்டாக் எல்லாத்தையுமே துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காப்பா. இருந்தாலுமே ஆப்போனண்ட் பார்த்தீங்கன்னா தோல்வியை ஒத்துக்கல. அவள் அடுத்தது ஒரு சோல் அட்டாக் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறா. ஃபிசிக்கல் அட்டாக்ல என்ன தான் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட சோல் அட்டாக் அப்படிங்கிறத இவளால் தாங்க முடியல. இப்போ இவ என்ன பண்ணுறா, அவள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அந்த ஒரு சமயத்தில் வெளியில் அவளை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய எல்டர் போய் காப்பாற்றி விட்டுறாரு. ஸோ பேசிக்காக அவள் தான் வின் பண்ண மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அவனுடைய அப்பா இருக்கான்ல, அவன் பயங்கரமாக தம்பட்டு அடிக்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், என் பொண்ணை பார்த்தியா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கா, ஃப்யூச்சரில் அவள் ட்ரூ காட் ஆக போகிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவளால் எப்படி அந்த ஐ அப்படிங்கிறத யூஸ் பண்ண முடிஞ்சது, அந்த ஒரு டெக்னிக்கை வேற ஒரு ஃபாரின் கிளான்லேருந்து இவங்க இன்னரிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் லின்ஃபங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் கிளானை சேர்ந்தவன். ஸோ அவனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா நமக்கு நிறைய டெக்னிக்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ட்ரூ காட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இப்போதான் நம்ம செக்டார் லீடருக்கு இவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறதே புரியுது. அவன் என்ன சொல்கிறான், எப்பா பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா எல்லாருமே அனுபவிக்க வேண்டியதானே அப்படிங்கிறான். இந்த மனுஷன் ஒத்துப்பாரான்னு, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறாரு. இவன் என்ன சொல்கிறாரு, அவன் உண்மையாகவே ஒரு ஃபாரின் கிளானாக இருந்தால் கூட அவன் இப்போ என் செக்டாரை சேர்ந்தவன் எல்லாரெல்லாம் புள்ளி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படியே இவங்களுக்குள்ள வாக்குவாதம் போகுதுன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு அவங்களுக்கு பின்னாடி ரொம்ப தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஸோ நம்ம செக்டார் லீடருக்கு தெரியுது யாரோ ஒருத்தர் அந்த பெல்லை எடுத்துட்டாங்க. ஆனால் டிஎன்சி எடுத்தானா இல்லை கூஃபங் எடுத்தானா தெரியலையேன்னு சொல்லிட்டு மனுஷன் யோசிச்சுட்டு இருக்கான். இவங்களும் பார்த்தீங்கன்னா அரண்டு போகிறானுங்க. என்னடா அந்த ஆரா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கே, அதாவது அது லிட்டரலாக ஒரு லெவல் 9 ஆர்டிஃபேக்டான், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ உள்ளுக்குள்ளே லின்ஃபங்கை காட்டுறாங்க. அவனுக்கு அந்த ஒரு பெல்லை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு சீல் அப்படிங்கிறது கிடைக்குது. அந்த சீலை பயன்படுத்தி அந்த பெல்லோட பவர் இவனால் யூஸ் பண்ண முடியும். அப்போ அங்கே ஒரு குரல் கேட்குது. அது என்ன சொல்லுது, நீ அந்த ஸ்கை ஃபயர் அப்படிங்கிறது எடுத்திருக்க இல்லையா, ஸோ ஃபியூச்சரில் உன்னோட பவர் கண்டிப்பாக ட்ரூ காட் அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும், போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடுது. இவனுமே வெளியில் வரான். வெளியில் வந்த உடனே என்ன நிலவரம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறான். சரிவா நேரில் போய் சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம செக்டார் லீடர், இங்கே பாரு இது எங்கள் செக்டாரை சேர்ந்த விஷயம், நீ தலையிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அவனுங்களுக்கும் வேற வழி கிடையாது. ஆனாலுமே அந்த பையன் இருக்கான் பாருங்க, அவன் என்ன சொல்றான், டிஎன்சி எப்படியாவது பழி வாங்கியே தீரணும் அப்படிங்கிறான். ஏடா குட்டி பையன்கிட்ட தோத்துட்டு ஏன்டா வெறுப்பேத்துற, வாடா அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க. ஆனா இந்த பொண்ணு என்ன பண்றனா, போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கவங்கள அட்டாக் பண்றாப்பா. என்ன சொல்றா, இப்ப காம்படிஷன் வருது இல்ல, எவனுமே எதிர்க்க நின்றாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றா. கரெக்டா அந்த ஒரு அட்டாக் இந்த பொண்ணு மேல பட போகும்போது நம்ம லின்ஃபங் காப்பாத்தி விட்டுறான். ஸோ லின்ஃபங்கை பார்த்த உடனே எல்லாருக்குமே சந்தோஷம். அவனுமே கீழே இறங்கி முதல்ல என்ன பண்றான்னா, டீச்சர்ஸ்க்கெல்லாம் வணக்கம் அப்படிங்கிறத சொல்றான். இப்போ செக்டார் லீடர் கேட்கிறாரு, இங்க என்ன நிலவரம்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாரு. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒன்றும் ஃபாரின் கிளான் கிடையாது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா அந்த ஒரு பொண்ணு இருக்கால, அவளை போய் ஹீல் பண்றான். சரி இப்போ அடுத்து என்னடா அப்படின்னா சம்பவம் தான், வேற என்ன. ஆனா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப திமிரா பேசுறா. அவ என்ன சொல்றானா, இது வரைக்கும் அவளோட ஜென்ரேஷன்ல யாருமே அவளை டிஃபீட் பண்ணதே இல்லையா. ஸோ நீ என்ன சேலஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத நல்லா யோசிச்சுக்கோ அப்படிங்கிறா. நம்ம பறவை பாக்குது, அட முட்டா பயலே அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சது. நம்ம ஹீரோவும் வா ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறான். அவ பார்க்குறா, ரொம்ப அரகண்டா இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறா. இவன் ஏதோ நின்ன இடத்துல இருந்து எறும்பை தட்டி விடுற மாதிரி அசால்ட்டா தட்டி விட்டான். உன்னால அவ்வளோதான் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா வேற கேட்குறான். அந்த பொண்ணுக்கு சரியான கோவம், உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அட்டாக் பண்ணுறா. இவன் என்ன பண்ணுறான்னா, கத்தி எடுத்து ஒரு வீச்சு தாங்க வீசினா, அந்த அட்டாக்குமே போயிடுச்சு. இவ்வளோதான் உன்னால முடியுமான்னு சொல்லிட்டு மறுபடியும் அசிங்கப்படுத்தி விட்டான். அவள் லிட்டலாக பார்த்தீங்கன்னா கோவத்தோட உச்சிக்கே போயிட்டாப்பா. அடுத்து ஏதோ ஹெல் ஃபயர் அட்டாக்காம். இது லிட்டலாக ஒரு சோல் அட்டாக் மாதிரி இருக்கு. ஆனால் நம்ம ஹீரோ சுத்தமாக அசையாமல் கண்ணை மூடி அப்படியே நின்றுட்டான். இப்போ இந்த பையன் இவ்வளோ நேரம் அரகண்டா பேசினால, பாடுறா நீ டிஃபீட் ஆக போற அப்படிங்கிறான். இவர் சண்டை போடல, ஆனால் வாய் மட்டும் நல்லா பேசுறாப்புல. ஆனால் இந்த பக்கம் இந்த பொண்ணு என்ன சொல்றா, டே இன்னைக்கு நீங்கள் தானே டிஃபீட் ஆக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கேருந்து கத்திக்கிட்டு இருக்கா. எண்ட் ஆஃப் த டே அந்த பொண்ணோட அட்டாக்கு நம்ம ஹீரோ ஒன்றும் பண்ணல. இவன் தான் திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கான். அவளுக்கு இன்னும் பயங்கர கோவம் வந்துடுச்சு. அவன் என்ன பண்ணுறா, அடுத்த அட்டாக் அப்படிங்கிறத பயன்படுத்துறா. நம்ம ஹீரோட சிஸ்டருக்கு ஒரு நெதர் பாடி இருந்தது இல்லையா, அதே மாதிரி ஒரு தர்மா பாடி இவளுக்குமே இருக்கு. ஸோ அந்த ஒரு தர்மா பாடி அப்படிங்கிறத அவள் பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா ஆப்பனன் நல்லா ஸ்ட்ராங்காக தாங்க இருக்காங்க. ஆனால் அவங்க கெட்ட நேரம் அவங்க நம்ம ஹீரோ கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அதுதான் உண்மை. அவன் அடித்த ஒரு அடியில் அந்த பொண்ணு டோட்டல் டிஃபீட்டு.
ஆனா நம்ம ஹீரோ அதோட நிறுத்தலையே. அடுத்து என்ன பண்றான் அப்படின்னா, எப்பவும் போல ஒரு ஃபர்னஸ போட்டுறான். அவன் என்ன பண்றா, ஃபர்னஸ்குள்ள என்னென்னமோ பண்ணி பார்க்குறா. ஆனா ஒண்ணும் பண்ண முடியல. அந்த ஃபர்னஸ அவளால உடைக்க முடியல. உள்ளுக்குள்ளேயே வச்சு ஒரு தரமான சம்பவம் அப்படிங்கிறத பண்ணிடுறான். ஸோ அந்த பொண்ணு தோத்துட்டா. இருந்தாலுமே நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, தொடர்ந்து அட்டாக் பண்றான். இப்போ அவங்க அப்பங்காரன் உள்ளுக்குள்ள வந்து தடுத்து, அவன் வந்து நம்ம ஹீரோவை திரும்ப அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்கை நம்முடைய செக்டார் லீடர் இருக்கார்ல, அவர் வந்து தடுக்கிறாரு. மனுஷன் தடுத்து விட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, ஏண்டா சின்ன பசங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நீ எதுக்கு உள்ளுக்குள்ள வந்த, நீ தோத்து போயிட்டல, ஒழுங்கா தோல்வியை ஒத்துக்கோ அப்படிங்கிறாரு. ஆனா அந்த மனுஷன் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து ரொம்ப குரூவலா நடந்துக்கிறீங்க, ஏன்னா அவ தோத்து போயிட்டா, அதுக்கப்புறமா எதுக்கு அட்டாக் பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதான் நம்ம செக்டார் லீடர் கேட்கிறாரு, ஏண்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு சண்டை நடந்ததுல, அப்ப நீங்களும் அதான் பண்ணீங்க, உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படிங்கிறான் இந்த மனுஷன். இப்போ அவங்களால பேச முடியல. இந்த பையன் என்ன சொல்றான், என் சிஸ்டர் வந்து ஃபாரின் கிளான்ல இருந்து இன்னரிட்டன்ஸ் அப்படிங்கிறத வாங்கிட்டு வந்தா, அவ தோத்து போறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போ கூஃபங் வந்து ஃபாரின் கிளான் தான் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். இருந்தாலுமே இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம செக்டார் லீடர் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு, இங்கே பாரு, இந்த மாதிரி கண்டமேனிக்கு ஏதாவது பேசிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான், கிளம்பி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விடுறாரு. இவனுங்களும் வேற வழி இல்லாமல் கிளம்பி போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ விட மாட்டாங்க. நான் உங்களை கிளம்பி போக சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதான் அந்த திரும்பி பார்க்குறான். ஏன் தம்பி என்ன பண்ண போற நீ அப்படிங்கிறான். அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், ஏண்டா என்னோட டெக்னிக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க, என்ன வந்து தப்பு தப்பாக வேற பேசுறீங்க, இந்த இஷ்யூ இன்னும் முடியலையே, இதை நம்ம தீர்க்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறான். அதான் அந்த கேட்குறான், இப்போ என்ன என் கூட சண்டை போட போறியா, அதுக்கு உனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் நக்கலாக கேட்குறான். நம்ம ஹீரோ இதுக்கு மேலலாம் பெருசாக பேசிக்கலங்க. அவன் என்ன பண்ணுறான், ஸ்ட்ரெயிட்டாக அந்த பெல் இருக்கு இல்லையா, அதை வந்து வெளியில் எடுத்துட்டான். இதை பார்த்த உடனே இந்த ஆள் அரண்டு போகிறான். நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட கேப் விடாமல் அந்த ஒரு பெல்லை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அவனுங்க அந்த ஃபயர் பேர்டை வச்சு அட்டாக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சுக்குநூறாக போச்சு. அடுத்து ஒரு ஈட்டி அப்படிங்கிறத பயன்படுத்தி பார்க்குறான். ஆனாலுமே ஒன்றும் வேலைக்கு ஆகலைங்க. லிட்டரலாக சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட சாவின் விளிம்புலாம் அவன் நின்றுட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, இந்த சண்டை எங்கே போச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.